ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கிற மிடில் கிளாஸ் படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வயலில் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் தான். படத்தில் அவரோட பேர் கால் மார்க்ஸ். ஆனால் இப்போ அவர் கண்டுட்டு இருக்கிறது எல்லாமே வெறும் கனவு. அவரோட பசங்க வந்து அவர் எழுப்புறாங்க. எப்பவுமே நம்ம ஊர்ல பார்க்குற ஒரு வழக்கமான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒய்ஃபு 2 பசங்க. எப்படியாவது சொந்த ஊர்லயே ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டி விவசாயம் பண்ணுங்கிறது இவரோட ஆசை. சென்னையில எப்பயாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் அப்படிங்கிறது இவர் ஒய்ஃபோட ஆசை. அதுக்காக எங்கெங்கெல்லாம் லேண்ட் ஆஃபர்ல போட்டிருக்காங்கன்னு பார்த்து இந்த லேண்டையாவது வாங்கிடணும்னு இவரை தொல்லை பண்றது தான் அவங்களோட ஒரே வேலை. இவர் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனில மாசம் 16,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சேலரியை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதுல எங்க வீடெல்லாம் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஊரை பத்தியும் ஊரோட நிலவரத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. ஏதாவது லேண்டு சேலுக்கு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுப்பாரு. ஏன்னா இவருக்கு ஊர்ல போய் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இவங்க ஒய்ஃபு ஏற்கனவே இவங்க அப்பா இவருக்குன்னு ஒன்றும் சேர்த்து வைக்கல. பசங்க வந்து சென்னையில படிச்சாதான் நல்லா இருக்கும், சென்னையில தான் வீடு வாங்கணும்னு கொஞ்சம் பந்தாவா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு நடுவுல இவர் ஒய்ஃபோட தம்பி கல்யாணம் வருதுன்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க வராரு. இவங்களோட அக்கா 5 பவுனுக்கு செய்கிறாங்க. அதில் பாதியாவது நம்ம செய்யணும். குறைஞ்சது ஒரு 1,50,000 கல்யாணத்துக்கு செலவாகும். அடகு வச்ச நகையை மீட்டெடுக்கணும், சீர் செய்யணும்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. அவ்வளோலாம் என்னால் செய்ய முடியாது, என்னால் முடிஞ்சதை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் ஒரு டஃப்பான லைஃப் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆயுத பூஜைக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வீடை க்ளீன் பண்ணும்போது லேப்ட் மேலேருந்து அவங்க அப்பாவோட பழைய ட்ரங்க் பெட்டி அவருக்கு கிடைக்குது. அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோவும் பழைய பத்திரம் ஒன்றும் கிடைக்குது. கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரில் இவங்க அப்பா தான் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சிருப்பாரு. அந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் ஒரு நாள் ஒரு சேட்டு அவர்கிட்ட வேலை கேட்டு வராரு. இவரும் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அவருக்கு வேலையும் கற்றுக் கொடுக்குறாரு. நாளடைவில் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்போ இவங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து இந்த சோஷியல் சர்வீஸ்லலாம் ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி. ஒரு நல்ல முதலாளியாக என்னால் இருக்க முடியாது, இந்த கடையை இதுக்கு மேலே என்னால் பார்த்துக்க முடியாது, நீ பார்த்துக்கோன்னு வேலைக்கு சேர்ந்து சேட்டுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த சேட்டோட பேர் ராம்லால். ஆனால் அந்த ராம்லால் சேட்டு இந்த கடையை வாங்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லவே இவர் எனக்கு பணம்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இல்லை அப்படியெல்லாம் முடியாது, நம்ம வேணா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நாளை பின்ன நீங்களோ இல்லை உங்கள் வாரிசோ யாராவது வந்து கேட்கும்போது அன்னைக்கு தேதியில் என்ன அமௌண்ட் போதும் இங்கே அந்த அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த கடை இவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்பாவும் போயிடுறாரு. காலப்போக்கில் அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த பத்திரத்தை கொண்டு போய் இப்போ நம்ம கால் மார்க்ஸ் உங்கள் ஒய்ஃப் கிட்ட காமிச்சு எங்கள் அப்பா இந்த சேட்டை கொடுத்துருக்காருன்னவே, உங்கள் அப்பா பேர் தான் சிவர் புண்ணியம், ஆனால் அதில் ஒரு புண்ணியமும் கிடையாது, இந்த குப்பையை தூக்கி மூலையில் போட்டுட்டு வீடை க்ளீன் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லி திட்டிடுறாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் அந்த பத்திரத்தை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறாரு. டெய்லி ஒரு ரொட்டீன் லைஃப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறாரு வராரு. அப்போ ஒரு நாள் மறுபடியும் இந்த பத்திரம் அவர் கண்ணில் படுது. ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் ஒரு வாட்டி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு கூடவே ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவையும் எடுத்துட்டு அந்த கடையை தேடி போகிறாரு. இவங்க அப்பா விற்கும்போது பொட்டி கடை சைஸில் இருந்த கடை இப்போ பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்பாக இருக்குது. அந்த ஷாப் முதலாளி கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தயங்கி தயங்கி செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாரு. செக்யூரிட்டியும் ஒரு ரவுண்ட்ஸ் வருவார், அந்த டைமில் போய் வேணால் பேசி பாருங்கன்னு சொல்லவே அந்த சேட்டை போய் ஒரு மீட் பண்ணுறாரு. ரொம்பவே தயங்கி தயங்கி ஒரு முட்டு சந்தைக்குள்ளே போயிட்டு இவங்க அப்பாவை பற்றியும் சொல்லி அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாரு. அதை பார்த்த உடனே அந்த ராம்லால் சேட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எங்கள் முதலாளி பையனா நீ, நான் இன்றைக்கே பாம்பே போகிறேன், 10 நாள் கழிச்சு தான் நான் திரும்ப வருவேன், 10 நாள் கழிச்சு இதே இடத்துக்கு வா, நான் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு செக்கு தரேன், ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், என் பையனுக்கு தெரிஞ்சா 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. 1 கோடியா அப்பு, 1 கோடி அப்புன்ற மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு. வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த ஒய்ஃப் கிட்டேயும் சொல்கிறாரு. அவங்க அதுக்கு மேலே குதிக்கிறாங்க. 1 கோடி வரப்போகுது அப்படிங்கிறதுனால முன்ன பிளான் பண்ணதை விட இப்போ தம்பி கல்யாணத்துக்கு சீர் செய்யறதுக்கு பட்ஜெட்டை ரொம்ப அதிகமாகவே பிளான் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு 1,50,000க்கு போட்ட பிளான் இப்போ 4,50,000க்கு வந்துடுது. அதான் காசு வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கூட சொல்லாமல் மீட்ரு வட்டிக்கு விடுறவங்க கிட்ட கந்து வட்டிக்கு காசு வாங்கி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி பக்கத்து வீட்டில் ஓசியில் காரையும் வாங்கிட்டு ஜம்முன்னு போய் கல்யாணத்தில் இறங்கி நல்லா ஜம்முன்னு திரும்ப வராங்க. இவங்க 10 நாளில் காசு வந்துடும்ன்ற கணக்கில் கந்து வட்டிக்காரங்கிட்ட 12 நாளில் காசு திருப்பி தந்துடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க மார்க்கெட்டில் வட்டிக்கு விடுற ஆளுங்க ரேப்பிட் வட்டி, ஸ்பீடு வட்டின்னு ஏகப்பட்ட வட்டி போட்டு 4,00,000 கிட்டத்தட்ட 6,00,000க்கு வந்திருக்கு. நான் அந்த 12 நாள்னு டைம் சொன்னல, அதுக்குள்ளே கொடுத்துருவேன்னு சொல்லி வட்டி கிட்ட வரவங்களே மிரட்டி அனுப்புகிறாங்க. 10 நாள் ஆயிடுச்சு.
போறதுக்கு முன்னாடி அவர் குடுத்த விசிட்டிங் கார்ட்லேருந்து அவர் ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் பண்ணி கேட்குறாரு. ஆனா இவர் கால் பண்ணோனே இந்த செட்டு ராங் நம்பர்ன்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறாரு. உடனே இவரோட வைஃப் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. உன்னால ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஒண்ணு. இருந்தாலும் திரும்ப ஒரு வாட்டி கால் பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணி, நான் வந்து உங்க முதலாளி சிவபுண்ணியத்தோட பையன்னு சொல்லவே, முதலாளி பையனா நீ? முதலிய பேர சொல்ல மாட்டியா? என்ன விஷயம்னு கேட்கவே, இவர் செக்க பத்தி கேட்குறாரு. வந்து வாங்கிக்கோன்னு அவரே சொல்றாரு. இவரு போன உடனே அசால்ட்டா செக்க போட்டு கையில குடுத்துட்டு பத்திரத்த வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ அவர கூப்பிட்டு, இந்த செக்ல பேரே இல்லையேன்னு சொல்லவே, உன் பேர் என் வாயிலேயே சரியா நுழைய மாட்டேங்குது. நான் எங்க எழுதுறது? நீயே எழுதிக்கோன்னு சொல்லி ஒரு பெண்ண கையில குடுக்குறாரு. இது உங்க அப்பா எனக்கு குடுத்த பென்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே நேரா போயிட்டு செக்க வாங்கின விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட, வைஃப் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அப்ப வைஃப் உடனே போய் செக்க பேங்க்ல போட சொல்றாங்க. இவரு பேக்ல வச்சுட்டு கிளம்புறாரு. போற வழியில ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. பார்த்தா அது இவர் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு. உடனே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. இந்த விஷயம் ஆஃபீஸ்ல தெரிஞ்சது. அவர் போய் பார்க்க வேண்டிய கிளைண்ட்டை இவரை போய் பார்த்து கொஞ்சம் வேலையை முடிச்சிருன்னு சொல்றாங்க. இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள பேங்க் கூட க்ளோசிங் டைமே ஆயிடுச்சு. அந்த டைமுக்கு வைஃப் கரெக்டாக கால் பண்றாங்க. செக்க போட்டிங்களான்னு கேட்டு. போடலைன்னு சொன்னா பேயாட்டம் ஆடிடுவாங்கன்னு சொல்லி போட்டுட்டேன்னு போய் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் செக்கை கொண்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையிலே கிளம்பி செக்கை போடுறதுக்காக பேங்க்குக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா பேகுக்குள்ள வச்சு செக்கை காணோம். வெளியில வந்து பேக் ஃபுல்லா தேடுறாரு. எங்கேயுமே காணோம். ஒருவேளை வீட்டில் எங்கேயாவது வச்சிருப்போமோன்னு சொல்லி வீடு ஃபுல்லா போய் தேடுறாரு. என்ன விஷயம்னு வைஃப் கேட்குறாங்க. முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லாமே வீடு ஃபுல்லா தேடுறாரு. அந்த டைம்ல கூட இந்த வட்டிக்காரங்க வந்து காசு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல கொடுத்துருவேன்னு ரொம்ப அதிகாரமா சொல்லி அனுப்புறாங்க. இந்த காசு வந்துருங்கிற நம்பிக்கையில வீடு ஃபுல்லா தேடியும் செக் கிடைக்கல. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் போன எல்லா இடத்துலயுமே போய் அந்த செக்கை தேடி பார்க்குறாரு. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இவர் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்லும்போது, என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? முதல்ல போயிட்டு அந்த செக்கை ஹோல்ட் பண்ணுங்க. கொடுத்தவங்க கிட்டயே இன்னொரு செக்கை வாங்குங்க அப்படின்னு சொன்னதும் நேரா சேட்டுக்கிட்டே கேட்கலான்னு கடைக்கு போறாரு. கடை மூடி இருக்கு. என்னன்னு செக்யூரிட்டி கிட்ட கேட்டா, சேட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்றாரு. உடனே இவர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இவரை பார்த்துட்டு யாருமே நம்பாம பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது? ஏற்கனவே பையனை பத்தி சேட்டு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால சேட்டு மாதிரி ஒரு நாமத்தை போட்டுட்டு யாருமே இல்லாத டைம்ல உள்ள போய் சேட்டை பார்க்க போறாரு. ஆனா அவர் வந்து சுயநினைவே இல்லாம இருக்காரு. அந்த டைம்ல சேட்டோட பையன் அங்க வரவே இவர் அமைதியா கிளம்பி வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா சேட்டு இறந்துட்டதா டாக்டர் வந்து சொல்லவே இவருக்கு ஒண்ணுமே புரியல. நேரா சேட்டோட வீட்டுக்கே போயிடுறாரு. அங்க ஆல்ரெடி அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து சேட்டு திருவிழாக்காக காசு தரேன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி போயிட்டாருன்னு சொல்லும்போது அந்த காசை நான் தரேன்னு பையன் ஒத்துக்கிறாரு. உடனே அவங்க பிஏ வந்து இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க, இவங்க சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்து தனியா நிற்கும் போது அவர் பையன் கிட்ட போயிட்டு, உங்க அப்பா எனக்கு ஒரு செக் கொடுத்திருந்தாரு, அந்த செக்கை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லவே அவனை மாதிரி இவனு ஃப்ராடா இருப்பான்னு சொல்லி இவனை மிரட்டி அங்கிருந்து அனுப்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு செக்கை எப்படி வாங்குறதுனே தெரியல. இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவரு, இவங்க கம்பெனி செக்யூரிட்டியும். அவங்க கிட்ட போய் இத பத்தி சொல்றாரு. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர், என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு டிடெக்டிவ். நான் அவர்கிட்ட உங்கள கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த டிடெக்டிவ் வந்து இதோட ரிட்டயர் ஆறாரு. இதுக்கப்புறம் எந்த கேஸும் எடுக்க போறதில்லன்னு டிசைட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல இவர் வந்து கேட்கவே பாவமா இருக்குன்னு சொல்லி இதுதான் கடைசி கேஸ்ன்னு எடுக்குறாரு. இதுவரைக்கும் என்னலாம் நடந்தது, இவர் எங்கெல்லாம் போனாருன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்குறாரு. இப்ப இவர் போன எல்லா இடத்துக்கு போய் அவங்களும் தேடி பார்க்குறாங்க. ஆனா இவர் எங்கேயுமே செக்க தொலைச்ச மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவருக்கும் புரியல. கடைசியில அந்த செக் அவருக்கு கிடைச்சதா இல்லையா, இல்ல அவர் என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கறத சொல்றதா இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரியே. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது மாதிரி